வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பட்டர்ஃப்ளை லேடி ஜங்ஷன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் தைக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேலைக்கு மேட்சாக டிசைன் பண்ணி தைச்சிருக்கோம். எப்படி தைச்சிருக்கோன்னா, சேலையிலேருந்து கொஞ்சமாக பீஸ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசைனுக்கு லேஸ் வச்சு தைச்சிருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா கைக்கும் நம்ம டிசைன் கொடுத்துருக்கோம், பேக் சைடுக்கும் நம்ம டிசைன் கொடுத்துருக்கோம். இது வந்து சேலைக்கு மேட்சாகவே ப்ளவுஸ் இருக்கிறனால இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து ரொம்பவே சீக்கிரமாக ஈஸியாக தைச்சிடலாம். அது வந்து எப்படி ஈஸியாக தைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே நீங்கள் வந்து புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எப்படி தைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தைக்கிறத பார்க்க போகிறோம். கட் பண்ணுறது தைக்கிறது ரெண்டுமே ஒரே வீடியோவில் தான் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் நேரம் பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து ப்ளவுஸை எடுத்து கட் பண்ணி தைக்க ஆரம்பிச்சிருங்க. சரி, ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு சேலை எடுத்துக்கலாம். இந்த சேலையில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேலையில் கட் பண்ணால் எனக்கு ப்ளவுஸ் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சில்க் காட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. மேட்சிங்காக சில்க் காட்டன் கொடுத்துருக்காங்க. அதில் தான் அவங்க டிசைன் பண்ணி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சேலையிலேருந்து கொஞ்சமாக டிசைனுக்காக கட் பண்ணிக்கலாம். இந்த சேலையில் வந்து சாண்டல் கலரில் கிளாத் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கொஞ்சமாக டிசைனுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மிச்சத்தை விட்டுடலாம். உங்கள்கிட்ட வந்து தனியாக டிசைனுக்காக கிளாத் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் ரொம்பவே அழகாக இருக்கும். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா சில்க் காட்டனில் தனியாக கிளாத் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டிசைனுக்காக மட்டும்தான் கிளாத் கட் பண்ணியிருக்கோம். உங்கள்கிட்ட வேறு கிளாத் இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. மேட்சிங்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா டிசைன் வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர்லேயே அவங்க வந்து லைனிங்கும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங் கட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் மெயின் கிளாத் கட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் தைக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பிகினர்ஸ்க்குலாம் எதுவுமே புரிகிற மாதிரி தான் சொல்லித்தர போகிறேன். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நான் சொல்கிற மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணி உங்களோட அளவு ப்ளவுஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி தைக்கிறது ரெண்டுமே ஒரே வீடியோவில் வரனால உங்களுக்கு வந்து டைமிங் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து நிறைய விஷயங்களை தைக்கும்போது சொல்லி தந்திருக்கேன், கட்டிங் பண்ணும்போது சொல்லி தந்திருக்கேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, கட் பண்ணும்போது நீங்கள் நிறுத்தி வச்சு பொறுமையாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. தைக்கும்போதும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து தைச்சிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸை நல்லா தெளிவாக தைச்சி கற்றுக்கிட்டிங்கன்னா மற்றபடி எல்லா ப்ளவுஸும் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். சரி, ஓகே, நம்ம வந்து லைனிங்கை அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். மடிப்பு சைடு நம்ம சைடு இருக்குது. நீங்கள் எப்படி கட் பண்ணுவீங்களோ அதே போல் தான் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். இடுப்போட பட்டி பாருங்கள், நம்ம வந்து மடித்து தான் தையல் போட போகிறோம். அதுக்காக 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மடித்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இடுப்பு ஏற்றி வராது. நான் சொல்கிற மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அளவு ப்ளவுஸில் எந்த மிஸ்டேக்குமே கிடையாது. நம்ம வந்து ரெட்டையாக மடித்து எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸை சுருக்கம் இல்லாமல் ரெட்டையாக மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம கோடு போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த கோட்டுக்கு மேலே ப்ளவுஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இடுப்போட சைடு இருக்குது பாருங்கள், அது வந்து லைனிங் கூட கரெக்டாக இருக்கணும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷோல்டர்கிட்ட நேராக ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஹைட்டு. அதுக்கப்புறம் கையோட ஜாயின் பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கழுத்தோட அளவு இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கையை விடாமல் ஆம்கோல் கிட்டத்தில் மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் கிட்ட பாருங்கள் கை ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த இடத்துல ப்ளஸ் மார்க் மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் பின்னாடி கழுத்துக்கிட்ட நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக டேப்பில் வந்து எனக்கு 8 இன்ச் வந்திருக்கு. இதை வச்சு தான் நம்ம வந்து டிசைனுக்கும் கட் பண்ணணும். அதனால் பின்னாடி கழுத்தை நோட் பண்ணிக்கோங்க, டேப்பில் வந்து அளவு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து ப்ளவுஸை எடுத்துகிட்டு மேலே ஷோல்டர்கிட்ட உயரம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நேராக கோடு போட்டுடலாம். இப்போ நம்ம தையலுக்கு விட்டுடலாம். தையலுக்கும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. அடுத்ததாக வந்து ஆம்கோல்கிட்ட அகல மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நேராக கோடு போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்கேல் தையலுக்கு விட்டுடலாம். அதுக்கு அடுத்ததாக பாருங்கள் ஆம்கோலோட லென்த்து வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். எனக்கு வந்து 7 வந்திருக்கு. 7 வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும், கை வந்து சுருக்கம் வரும். அதனால் நான் வந்து 6 மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள் தையலுக்கு விட்டுடலாம். அடுத்ததாக பாருங்கள் நம்ம ஷோல்டர்கிட்டையும் தையலுக்கு விட்டுடலாம். இப்போ நம்ம தையலுக்கு விட்ட இடத்துல கோடு போட்டுக்கலாம். ஆம்கோலோட கட்டம் போட்டு விட்டுருங்க. ஆம்கோலோட லென்த்து 7 இன்ச்சு வரைக்கும் வராது, அதனால் கம்மி பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஆம்கோலுக்குள்ளே 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு வரைஞ்சி விட்டுடலாம். கட்டத்துக்குள்ளே 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம வரைஞ்சோம் இல்லையா, அந்த ஆம்கோலோட ரவுண்டு எவ்வளோ வருதுங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக 8.5 இன்ச்சு ரவுண்டு வந்திருக்கு. அதை வச்சு தான் கை கட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கழுத்து வந்து நம்ம கட் பண்ண போகிறது கிடையாது, டிசைன் கொடுக்குறனால அப்புறமா கட் பண்ணிக்கலாம். இப்போ மிச்சம் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அடையாளம் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பேக் சைடு கட் பண்ணிக்கிட்டோம். அடுத்ததாக கை கட் பண்ணிக்கலாம். கை கட் பண்ணுறதுக்காக பாருங்கள், நம்ம வந்து இன்னொரு சைடு கிளாத் இருக்கு இல்லையா லைனிங்லேயே, அதை வந்து 4ஆக மடிச்சுக்கலாம். மடிப்பு சைடு நம்ம சைடு இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக கை வரும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. பிசுறு ஏதாவது இருந்ததுன்னா நேராக கட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து கை லைட்டாக தான் மடிக்க போகிறோம், அதனால் 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். கை வந்து தையல் போட்டு தான் பரட்டுவோம், அதனால் 1 இன்ச் இருந்தாலே போதும். 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸில் கையோட பகுதி எடுத்துக்கலாம். கையோட லென்த் வந்து 6.5 இன்ச் வந்திருக்கு. தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 7 மார்க் பண்ணிக்கலாம். கோட்டுக்கு மேலே 7 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கோடு போட்டுடலாம். லென்த்தாக கோடு போட்டுருங்க. அளவு ப்ளவுஸில் கையோட லென்த் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத பாருங்கள். ஸ்லீவ் லென்த் வந்து எனக்கு 6.5 வந்திருக்கு, அதனால் தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 7 மார்க் பண்ணி கோடு போட்டுட்டேன். பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கையோட சுற்றளவு எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். கையோட சுற்றளவு வந்து கரெக்டாக எனக்கு 7.25 வந்திருக்கு. கோட்டுக்கு மேலே கையோட சுற்றளவை மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், கையோட சுற்றளவு வந்து 7.25 நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கிளாத் பத்தலை நம்ம வந்து கடைசியாக ஜாயின் பண்ணிக்கலாம். உள்கை வந்து மேலேருந்து நான் வந்து 3.5 மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 3.5க்குள்ளேயே மார்க் பண்ணிக்கோங்க, 4 இன்ச்சுக்கு மேலே போகாது. உங்களோட அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் மார்க் பண்ணாலும் பரவாயில்ல. அடுத்ததாக நம்ம வந்து கையோட ரவுண்டாக வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிராஸாக ஒரு ரவுண்டு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கையை வந்து ரவுண்டாக வரைஞ்சிக்கலாம். பேக் சைடு கட் பண்ணும்போது ஆம்கோலோட ரவுண்டு 8.5 வந்துச்சு, நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த 8.5 எந்த இடத்துல வருதோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட கையோட அளவு. இது வந்து கரெக்டாக பேக் சைடுக்கும் அந்த ரவுண்டுக்கும் இது வந்து செட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கையோட சுற்றளவுக்கும் ஆம்கோலுக்கும் தகுந்த மாதிரி கோடு போட்டுடலாம். எனக்கு வந்து நிறைய கிளாத் பத்தலை, அது வந்து தைக்க போது ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம வந்து முன்னாடி பக்கம் கிராஸில் தான் கட் பண்ண போகிறோம். எப்படி கட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அளவு ப்ளவுஸில் அளவுகளை எடுத்துடலாம். அளவு ப்ளவுஸோட முன்னாடி பக்கம் கொக்கி சைடு எடுத்துக்கோங்க. முன்னாடி கழுத்து வந்து 6 இன்ச் வந்திருக்கு. ஷோல்டர்லேருந்து கிராஸோட லென்த் எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்கலாம். எனக்கு வந்து 12.25 வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணலாம். இடையில வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கிளாத் இருக்குது, இதை வந்து எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம பேக் சைடு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து எடுத்துக்கலாம். கரெக்டாக நம்ம வந்து கிராஸாக வைக்கணும். நம்மளுக்கு எந்த இடத்துல கிளாத் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து கிராஸாக வச்சுக்கோங்க. கிராஸாக வச்சு கட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். எனக்கு வந்து இந்த இடத்துல நிறைய கிளாத் இருக்குது, நான் வந்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கிராஸாக இருக்கணும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அவுட்லைன் எல்லாத்தையுமே வரைஞ்சி விட்டுடலாம். அவுட்லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணலாம். இடுப்போட சைடு ஃபஸ்ட்டு கோடு போட்டுட்டேன். அடுத்ததாக பாருங்கள், ஷோல்டர் சைடு கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மார்க் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் அடையாளம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், ஆம்கோல் சைடு இருக்கு இல்லையா, அதை வந்து ரவுண்டை நம்ம அடையாளம் போட்டுக்கலாம். நான் வந்து கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணாலும் பரவாயில்ல. ஆம்கோல் வந்து கரெக்டாக தான் இருக்கும், இடுப்போட சைடும் கரெக்டாக தான் இருக்கும். முன்னாடி கழுத்து மட்டும் தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் வரும். அதனால் நான் வந்து ஆம்கோலையும் இடுப்பையும் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து பேக் சைடை எடுத்துடலாம். அடையாளம்லாம் போட்டுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு வரைகிறது கஷ்டமாயிரும். இப்போ பாருங்கள், இடுப்போட சைடு நம்ம ஒரு ஸ்கேல் எக்ஸ்ட்ரா விட்டோம், அதை மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக முன்னாடி கழுத்துக்கிட்டே நம்ம அடையாளம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்த நம்ம கோடு போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து முன்னாடி கழுத்து எவ்வளோ எடுத்தோம், 6 இன்ச் எடுத்தோம் இல்லையா, நான் வந்து 1 இன்ச்சு சேர்த்துக்கிறேன். 7 இன்ச் வச்சுட்டு தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 7.5 மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இறக்கம் வேணும்னா மார்க் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நார்மலாக தையலுக்கு மட்டும் 1 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணி கட்டம் போட்டுருங்க. இப்போ வந்து நார்மலான ஒரு ரவுண்டு தான் வரைகிறேன், நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இறக்கம் வேணும்னா நீங்கள் இறக்கம் பண்ணிக்கோங்க, அகலம் வேணும்னாலும் அகலப்படுத்திக்கோங்க. இறக்கம் வேறு அகலம் வேறு, அவங்களுக்கு எப்படி போடுவாங்களோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், பக்கத்தில் ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். இது வந்து தைச்சி பரட்டுவோம். ஏன்னா பின்னாடி டிசைன் வந்துருச்சுன்னா முன்னாடி வந்து நம்ம கழுத்து பீஸ் கொடுக்க முடியாது, தைச்சி தான் பரட்டணும். அதனால் கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி விடணும், இல்லைன்னா உங்களுக்கு ஷோல்டர் வந்து கம்மியாயிடும். எப்போதுமே நீங்கள் வந்து டிசைன் வைக்கணும் அப்படின்னா இப்போ வந்து முன்னாடி கழுத்து வரையும் போது தையலுக்கு விட்டு வரைஞ்சிருங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து தைச்சி பரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக கிராஸோட லென்த் வந்து ஷோல்டரோட சென்டர் பகுதியிலேருந்து மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக 12.25 வந்துச்சு. 1 இன்ச்சு சேர்த்து 13.25 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 13.25 மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுடலாம். மேலே தையலுக்கு விடணும், கீழேயும் தையலுக்கு விடணும், அதனால் 1 இன்ச்சு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கழுத்தோட அகலம் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். அதே அளவை கீழே மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டாட் பிடிப்போம், அதுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். டாட்டோட உயரம் வந்து 2.25 மார்க் பண்ணிக்கலாம்.
உங்களோட ப்ளவுஸில் டாட்டோட உயரம் எவ்வளோ இருக்குங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க, தையலுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இடைவெளி வந்து 1.25 விட்டுருக்கேன். 2 பக்கம் இடைவெளி வந்து 1.25 இன்ச் அளவு விட்டுட்டு 2 மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து கிராஸோட அளவுகள் தான். உங்களோட அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துட்டும் கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டன் பட்டிக்கிட்ட பாருங்கள், கோட்டுக்கு மேலே 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இடுப்போட சைடு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து 3த்தையும் சேர்த்து ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கலாம். இது வந்து பெல்ட்டோட ரவுண்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்பவே சிம்பிளாக மார்க் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து டாட்டோட அளவு மார்க் பண்ணும்போது இடைவெளி வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வந்து 1.25 வச்சுருக்கேன், நீங்கள் 2 வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ரொம்ப கிட்டக்க வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1.5 மார்க் பண்ணிக்கலாம். 1.5 மார்க் பண்ணிங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக வரும், அது கேட்டாங்கன்னா மார்க் பண்ணி கொடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கழுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தையலுக்காக இடம் விட்டுருக்கோம், அதை வந்து பார்த்து கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து தைச்சி பரட்டுங்க, அப்போ தான் டிசைன் வந்து வைக்க முடியும். கிளாத்து விடாமல் கட் பண்ணிடாதீங்க, அப்புறம் வந்து உங்களுக்கு ஷோல்டர் வந்து கம்மியாயிடும், அப்புறம் கழுத்து அவங்களுக்கு இழுத்துட்டு போயிடும். டிசைன் தைச்சாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது, வேஸ்ட்டாக போயிடும். சரி, ஓகே. அடுத்ததாக முன்னாடி கைக்கு நம்ம வந்து கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது பிசுறு இருந்துச்சுன்னா நேராக நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வந்து ஏதாவது பிசுறு இருந்துச்சுன்னா மட்டும் ஆல்ட்ரு பண்ணலாம், நிறைய கட் பண்ணி விட்டுற வேணாம். நம்மளோட முன்னாடி பக்கம் ரெடி ஆகிடுச்சு. அடையாளம் போட்டு வச்சுக்கோங்க எல்லாத்துலேயும். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரொம்ப எளிமையாக சீக்கிரமாக புரிகிற மாதிரி தான் சொல்லி தந்துட்டுருக்கேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. அடுத்ததாக பட்டி கட் பண்ணலாம். பட்டி கட் பண்ணுறதுக்காக பாருங்கள், கரைப்பகுதி கிளாத் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துக்கலாம். தையலுக்காக ஒரு ஸ்கேல் கோடு போட்டுக்கோங்க. 1/2 இன்ச் இருக்கணும், அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. அளவு ப்ளவுஸ்லேருந்து நம்ம வந்து பட்டியோட அளவை எடுத்துக்கலாம். கொக்கி சைடு இருக்குது பாருங்கள், அளவு ப்ளவுஸை அந்த பட்டியோட பக்கம் எடுத்துக்கலாம். பட்டியோட லென்த்து வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்கலாம். நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் பண்ணிக்கிறேன், ஏன்னா பட்டி பத்தலைன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டுருந்தோம்னா சரியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம். இந்த மார்க் பண்ணுற இடத்துல நம்ம வந்து பட்டன் பெட்டி சைடு தான் அளவு போட போகிறோம். இடுப்போட சைடு பட்டன் பெட்டியோட சைடும் மாறக்கூடாது, இல்லைன்னா உங்களுக்கு சைடு அடிக்கும்போது அப் அண்ட் டவுன் வரும். அளவு ப்ளவுஸில் பட்டன் பெட்டியோட சைடு எடுத்துக்கலாம். நம்ம வந்து அளவு மார்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சென்டரில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வருதோ மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு விட்டுருங்க. அடுத்ததாக பாருங்கள், இடுப்போட சைடு வந்து எவ்வளோ தைச்சிருக்காங்களோ அந்தளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. பட்டி இருக்க அளவு மார்க் பண்ணுங்கள், தையலுக்கு விட்டுருங்க. 3 மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, எல்லாத்துக்குமே தையலுக்கு விட்டுருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 3த்தையும் சேர்த்து மார்க் பண்ணி வரைஞ்சி விட்டுக்கலாம். பெல்ட்டோட ரவுண்டு வந்து வரையணும். 3த்தையும் சேர்த்து வரைஞ்சிங்கனாவே உங்களுக்கு பெல்ட்டோட ரவுண்டு வந்து அழகாக வந்துடும். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். பட்டியோட அளவு வந்து 1/2 இன்ச் தையலுக்கு இருந்தாலே போதும். தைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அதே அளவு தான் நம்ம தையல் போடணும். எக்ஸ்ட்ரா பிடிச்சிட்டிங்கன்னா பட்டி வந்து சின்னதாகிடும். கரெக்டாக வந்து பட்டன் பட்டி சைடு வர அளவை நீங்கள் கரெக்டாக அடையாளம் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் தைக்கிறப்ப நம்மளுக்கு வெளியில் தெரியும். இல்லைன்னா மாற்றி தைச்சிட்டோம்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வந்துடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கிளாத் இருக்குது, அதை வந்து பட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ரெட்டை கிளாத் இருக்குது, அதை வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கழுத்து பீஸ் கொடுக்க போகிறது கிடையாது, ஆனால் பட்டன் பெட்டி நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கைக்கு வந்து கிளாத் பத்தலை, நிறையவே பத்தலை. அதனால் நமக்கு தேவையான அளவுக்கு கிளாத்தை வந்து ரெடி பண்ணிக்கலாம். மொத்தமாக 4 கிளாத் வேணும், அதனால் நீங்கள் வந்து இருக்கிற பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட சுத்தமாக கிளாத் இல்லைனாலும் மேட்சிங்காக ஏதாவது கிளாத் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கைக்கு வந்து கிளாத்து பத்தலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்து அகலம் டோட்டலாக கம்மியாயிடும். நான் வந்து அதை தைக்கிறப்ப சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம லைனிங் கட் பண்ணிட்டோம், மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து சில்க் காட்டன் அப்படிங்கிறனால அயன் பண்ணி எடுத்துக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு சுருக்கங்கள் வரும். பாருங்கள், நம்ம வந்து லைனிங்கில் பேக் சைடை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கீழ்ப்பகுதியில் நம்ம வந்து பேக் சைடு வச்சுக்கலாம். அவுட்லைனில் 1/2 இன்ச் விட்டுட்டு மிச்சத்தை கட் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு நிறைய கிளாத் இருந்துச்சுன்னா நீங்கள் 1 இன்ச்சு கூட விட்டுட்டு கட் பண்ணுங்கள். கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தாலே போதும், தைச்சிட்டு கட் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக பாருங்கள், நம்ம வந்து அதுக்கு நேர் ஆப்போசிட் சைடு பட்டி வரும், அந்த இடத்துல பட்டியை வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடம் எப்போதுமே பட்டிக்காக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து பட்டியோட சைடுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து பேக் சைடு கட் பண்ணிக்கிட்டோம், அடுத்ததாக பட்டி கட் பண்ணிக்கிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து கை கிளாத்தாக கட் பண்ணலாம். நான் வந்து முதல்ல சொன்னேன் கைக்கு வந்து நம்மளுக்கு கிளாத் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து மெயின் கிளாத்தில் நம்மளுக்கு கிளாத் நிறையா இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் இடத்த விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணோம்னா சரியாக வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே கலரில் இருக்கக்கூடிய ப்ளவுஸ் தான், நம்ம எந்த இடத்துல எந்த கிளாத்தை வேணாலும் வச்சு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு சைடு இடுப்பு கட் பண்ணியிருந்தேன், ஒரு சைடு கை கட் பண்ணிக்கிறேன்.
இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து மெயின் கிளாத்லேயும் கிளாத் பத்தலை, நம்ம வந்து ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, அது ஓகே, நம்ம தைக்கிறப்ப பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அவுட்லைனில் இருக்க பீஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டு கையோட கிளாத்துக்கு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், முன்னாடி பக்கம் நம்ம கிராஸில் தான் கட் பண்ணணும். எனக்கு வந்து கொஞ்சம் இடம் இருக்குது, இந்த இடத்துல கிராஸில் வச்சுக்கிறேன். கரெக்டாக எனக்கு வந்து அமைஞ்சிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம முன்னாடி பகுதிக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, நீங்கள் ஃபஸ்ட்டே வச்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து போதுமான கிளாத் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக தான் கட் பண்ணணும். சுத்தமாகவே பத்தலை அப்படின்னா நீங்கள் கட் பண்ண வேணாம், நீங்கள் வேறு கிளாத் வாங்கி அதை கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாத்துலேயுமே ஜாயின் போட்டுட்டு இருந்தால் அது வந்து நம்மளுக்கு தைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வராது. நான் வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, சில சேலையோட ப்ளவுஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறத நம்ம கவனித்து பார்த்து தான் கட் பண்ணணும். நீங்கள் வந்து புதுசாக தைக்கிறீங்கன்னா இதெல்லாம் கவனிச்சிக்கோங்க, அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக நம்ம வந்து தைக்கிறது தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம எப்போதும் போல் தான் ப்ளவுஸ் எல்லாமே கட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டிசைனாக தைக்க போகிறோம். டிசைன் வந்து தைக்கிற போது ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிளாத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து முன்னாடியே சொன்னேன், கைக்கு வந்து நம்மளுக்கு கிளாத் பத்தலை, மெயின் கிளாத்லேயும் பத்தலை, லைனிங் கிளாத்லேயும் பத்தலை. நம்ம வந்து கட் பண்ண மிச்சத்தில் இருக்கக்கூடிய கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம தைக்கிறப்ப பார்த்திங்கன்னா பீஸ் எல்லாம் மிஸ் ஆகிடும், அதனால் கைக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 44 இன்ச்சு. அதனால் சேலையோட கிளாத் வந்து நம்மளுக்கு சரியாக அமைஞ்சிருச்சு. ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் பத்தாமல் போச்சுனாலும் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் கைக்கு மட்டும் தான் பத்தலை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், சில்க் காட்டனில் எனக்கு வந்து கொஞ்சம் பீஸ் இருக்குது, இதை வந்து கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஜாயின் பண்ணுறப்ப நம்ம ஒன்று ஒன்று அட்டாச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கட் பண்ணுறப்பே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கிளாத்தெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டோம்னா தைக்கிறப்ப நம்ம சீக்கிரம் தைச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கைக்கு ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதுக்காக நம்ம கிளாத்து கட் பண்ணியிருக்கோம். தைக்கிற வீடியோ பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் எளிமையாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நான் வந்து எளிமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து தெளிவாக பார்த்து கற்றுக்கங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் சைடை ரெடி பண்ணிக்கலாம். ஒன்றா நம்ம ரெடி பண்ணிவிட்டு கடைசியில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் டிசைன் போடுறனால கொஞ்சம் டைம் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து பொறுமையாக வீடியோவை நிறுத்தி வச்சு பார்த்துக்கோங்க. நம்ம வந்து டிசைனுக்காக கிளாத் எடுத்துருக்கோம், அதை வந்து எடுத்துக்கலாம். சேலையிலேருந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ரெட்டையாக மடிச்சுக்கலாம். நம்மளோட பேக் சைடு இருக்குது பாருங்கள், அதுக்கு தேவையான அளவுக்கு வேணும், அந்தளவுக்கு நீங்கள் மடிச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கிறத நம்ம கைக்காக டிசைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து பேக் சைடை லைனிங் எடுத்து வச்சு பார்க்கலாம். இதுக்கு அளவாக நம்மளுக்கு வந்து டிசைன் தேவை, டிசைனுக்கான கிளாத்து தேவை, பார்த்துக்கோங்க. நம்ம வந்து அவுட்லைனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெட்டையாக இருக்கணும் கிளாத்து, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா லைனிங் அளவை கட் பண்ணி விட்டுடலாம். நம்ம வந்து பின்னாடி கழுத்து வரையறதுக்காக மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுக்கு வந்து கட்டம் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கட்டம் போட்டுக்கிட்டோம்னா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தையலுக்கு விட்டுருக்கீங்க இல்லையா, அதை கவனிச்சிக்கோங்க. கட்டம் மட்டும் போட்டுக்கலாம், கடைசியில் வந்து நம்ம டிசைன் வரைஞ்சிக்கலாம். கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய சாண்டல் கலர் கிளாத் இருக்குது பாருங்கள், அதுக்கும் நம்ம வந்து கட்டம் போடணும். இது வந்து எந்தளவுக்கு போட்டிருக்குமோ அதை அடையாளம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட்டம் போட்டுக்கோங்க. ரெண்டுமே கரெக்டாக வரணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பாக்ஸ் மாதிரி போட்டுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து இடுப்போட டிசைனை வரைஞ்சி விட்டுக்கலாம். பேக் சைடோட கோடு இருக்குது பாருங்கள், அந்த இடத்துலேருந்து லைட்டாக வரைஞ்சி இடுப்பு வரைக்கும் கொண்டு போங்க. இப்போ நம்ம வரைஞ்ச பாருங்கள், அதை வந்து ஷோல்டர் வரைக்கும் கொண்டு போய் வரைஞ்சி விடுங்க. இந்த அளவு உங்களோட விருப்பப்படி நீங்கள் வந்து அகலப்படுத்திக்கோங்க, இல்லைன்னா கம்மி பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க அளவுக்கு தான் வரைஞ்சிருக்கேன். இதை வந்து கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். கழுத்தோட டிசைன் வந்து நடுவில் வரும்போது நம்மளுக்கு வந்து பார்க்குறக்கு அழகாக இருக்கும். சேலை கட்டும்போது பார்த்திங்கன்னா சாண்டல் கலர் நிறைய தெரியறதுனால பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும், மேட்சிங்காக இருக்க மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சம் பெரிய அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இந்த அளவுக்கு கட் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் கம்மி பண்ணி வரைஞ்சிக்கோங்க. இது வந்து பிகினர்ஸ்லாம் வரைகிற அளவுக்கு எளிமையாக தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சரி, இப்போ நம்ம வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள், அந்த கிளாத்தை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சில்க் காட்டனில் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த கிளாத்தை மட்டும் எடுத்துக்கலாம், லைனிங் எடுக்க வேணாம். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்துருக்கக்கூடிய கிளாத்தை சென்டர் பார்த்துக்கோங்க, நல்ல பக்கம் பார்த்துக்கோங்க, நல்ல பக்கம் மேலே இருக்கணும். ஏன்னா நம்ம மேலே தான் வச்சு தைக்க போகிறோம். சென்டரில் வச்சு நம்ம பின்னூசி குத்திட்டு அவுட்லைன் எல்லாத்துலேயுமே தையல் போட்டு பதிச்சிடலாம். சென்டர் நீங்கள் கவனிச்சிக்கோங்க, இல்லைன்னா டிசைன் வந்து தள்ளி போயிடும், உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது.
ரெண்டுமே உங்களுக்கு வந்து சென்டர் பாயிண்ட்டு தெரியுது, அதனால் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அவுட்லைன் எல்லாத்தையுமே தச்சிடலாம். இதுக்கு வந்து ஹேண்ட் வாஷ் எல்லாம் நான் கொடுக்கல. ஹேண்ட் வாஷ் ரொம்ப அதிகமாக கொடுக்கணும், அதனால் ஹேண்ட் வாஷ் எல்லாம் வேண்டாம், நம்ம அப்படியே டிசைன் தச்சிடலாம். இப்போ வந்து நம்ம அவுட்லைன் எல்லாத்தையுமே பதிச்சு எடுத்துட்டோம். நீங்கள் குண்டூசி குத்திட்டு தைங்க, அப்போ தான் சுருக்கம் வராது. இது வந்து சில்க் காட்டனில் மட்டும்தான் இந்த டிசைன் வந்து வச்சுருக்கோம். லைனிங் வந்து தனியாக தான் இருக்குது, இதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து லேஸ் வச்சுக்கலாம். எங்கிட்ட கோல்டன் கலரில் லேஸ் இருக்குது. உங்கள்கிட்ட என்ன கலர் லேஸ் இருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு மேட்சாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. லேஸ் வைக்கல அப்படின்னா அந்த இடத்துல பிசுறு வரும், அதனால் நம்ம லேஸ் வச்சு தான் கவர் பண்ணணும். அதனால தான் நம்ம லேஸ் வைக்கிறோம். பாருங்கள், இந்த லேஸ் வந்து நம்ம பிசுருக்கு மேலே இருக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கலாம். லேஸோட 2 சைடுக்கும் நம்ம வந்து தையல் போடணும். லேஸோட 2 சைடுக்கும் தைக்கணும், அதையும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இல்லைன்னா லேஸ் வந்து திருகிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் பிசுறு வெளியில் தெரியாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. நான் வந்து எல்லாத்துக்கும் லேஸ் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக டிசைன் வந்து மேலே பதிச்சுக்கிட்டோம், அதாவது கலர் துணியை மேலே பதிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி பாக்ஸ் போட்டிருக்கோம். இதில் வந்து நம்மளோட கழுத்தோட டிசைனை வரைஞ்சிக்கலாம். நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி டிசைன் வந்து நீங்கள் வரைஞ்சாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் தெரிஞ்சாலும் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நல்லா டீப்பாக வரைங்க, அப்போ தான் வெளியில் தெளிவாக தெரியும். டீப்பாக வரலைன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இந்த டிசைன் போட்டோம்னா பார்க்குறக்கு வந்து லுக்காக இருக்கும். இது வந்து எல்லாருமே போட்டுக்கலாம், பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சரி, ஓகே, நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய சில்க் காட்டன் கிளாத்தை எடுத்துக்கலாம். சில்க் காட்டன் கிளாத்துக்கு மேலே லைனிங் கிளாத் இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நல்ல பகுதிக்கு மேலே வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கழுத்து வந்து அடித்து பரட்டனா நல்ல பக்கம் வெளியில் வரும். நம்ம வந்து நல்ல பக்கம் தான் வச்சுருக்கோம். இடுப்புக்கு வந்து தைச்சி பரட்ட போகிறது கிடையாது, கழுத்து மட்டும் தான் தைச்சி பரட்ட போகிறோம். இடுப்பு வந்து மடித்து மட்டும் தான் அடிக்கணும், இல்லைன்னா இடுப்பு ஏற்றி வந்துடும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம 2 பக்கமும் குண்டூசி குத்தி விட்டுக்கலாம். குண்டூசி குத்திட்டு தைச்சோம்னா சுருக்கம் வராது, ஏன்னா இது வந்து டிசைன் வரனால சுருக்கம் வர்றதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. குண்டூசி குத்திடுங்க, இல்லைன்னா சென்டரில் தையல் போட்டுக்கோங்க, அப்புறம் பிரித்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கழுத்து பகுதியில் மட்டும் தையல் போடணும். டிசைனுக்கு தகுந்த மாதிரி வளைச்சி பொறுமையாக தைச்சி எடுத்துக்கோங்க. 1/4 இன்ச்சுக்கு அளவாக தையல் பிடிங்க, ரொம்ப பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு திருப்ப முடியாது. அடுத்ததாக கழுத்தோட உள்பகுதியில் குட்டி குட்டியாக வெட்டி விட்டுடலாம். அதுக்கப்புறம் லைனிங்கை திருப்பிட்டு லைனிங்க்கு மேலே தையல் போடுங்க, மெயின் கிளாத்தில் போட வேணாம். அப்போ தான் லைனிங் கிளாத்தோட தையல் உள்ளே போகும். டிசைனுக்கு தகுந்த மாதிரி வளைச்சி பொறுமையாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் லைனிங்கை வந்து உள்ளே திருப்பிட்டு கழுத்தோட ஓரத்தில் தையல் போடலாம். இந்த தையல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து தையல் போட்டுட்டோம், அதனால் சுருக்கம் வராது. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கழுத்தோட ஓரத்தில் தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தொடர்ந்து வந்து லைனிங்கை பதிச்சிக்கலாம். அப்படியே கன்டினியூஸாக நீங்கள் பதிச்சிட்டே இருங்க, சுருக்கம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து லைனிங்கை உள் பக்கம் போயிடும், அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. நம்ம வந்து கழுத்து மட்டும் தான் தைச்சி பரட்டியிருக்கோம். இப்போ நம்மளோட டிசைன் வந்து வெளியில் வந்திருக்கும். அவுட்லைன் எல்லாத்துலேயுமே கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இடுப்புக்கிட்ட இருக்கக்கூடிய பீஸரையும் கட் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி இடுப்புக்கு மடித்து தைக்கிற அளவுக்கு துணி விட்டுருக்கோம், அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு குட்டியை மடித்து விட்டுக்கலாம். 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக ஒரு தடவை மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அடையாளம் போட்டிருக்கோம், அந்த அளவுக்கு மடிச்சுட்டு பட்டி கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து தையலுக்காக மார்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த அளவுக்கு மடிச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா மடிச்சிங்கன்னா இடுப்பு வந்து கம்மியாயிடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து சைடில் லேஸ் கொடுத்துருக்கோம். அடுத்ததாக இடுப்பு இப்போ தையல் போட்டோம் இல்லையா, அதுக்கு நம்ம லேஸ் கொடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். தையலுக்கு மேலே கொடுங்க, அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். நம்ம பேக் சைடில் வந்து இடுப்பு மடிச்சு அடித்த தையல் இருக்கும்ல, அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கழுத்தோட அவுட்லைன் இருக்கு இல்லையா, அதுக்கும் லேஸ் கொடுத்துடலாம். நீங்கள் ஒரு டிசைன் தைக்கிறீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி லேஸ் இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு டப்பாவை அப்படியே வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தேவைப்படுற அளவுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் தைக்கணும் அப்படின்னா ஒரு ப்ளவுஸுக்கு 4 மீட்டருக்கு மேலேயே நம்மளுக்கு லேஸ் தேவைப்படும். அதனால் நீங்கள் மொத்தமாக வாங்கி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ நம்ம கழுத்தோட டிசைனுக்கு தகுந்த மாதிரி லேஸை திருப்பி தைக்கணும். லேஸை வந்து இழுத்து பிடிச்சிங்கன்னா லேஸ் வந்து திருக்கிட்டு போயிடும். லேஸை கொஞ்சம் லூஸாக விட்டுட்டு தைங்க, அப்போ தான் உங்களுக்கு டிசைன் வந்து அழகாக அமையும். திரும்புகிற இடத்துல லேஸை வந்து பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தைங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லேஸோட 2 சைடு இருக்குது பாருங்கள், அதில் தையல் போடணும். நடுவில் மட்டும் தையல் போட்டலாம் அப்படின்னு பண்ணாதீங்க, அது வந்து திருக்கிட்டு இருக்கும் போடும்போது.
எப்போதுமே தைக்கும் போதே அதை வந்து நீங்கள் நீட்டாக தைச்சிருங்க. அது வந்து கடைசியில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். பாருங்கள், நம்ம வந்து பேக் சைடை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். நம்ம தைச்சதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப அழகாக வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சேலைக்கு மேட்சாக ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்களா, நம்ம வந்து அழகாக தைச்சிக்கிட்டோம். நம்ம வந்து பேக் சைடு மட்டும் தான் டிசைன் கொடுத்துருக்கோம். கைக்கு வந்து டிசைன் கொடுக்காம தைச்சோம்னா நல்லா இருக்காது. கைக்கும் டிசைன் கொடுத்துடலாம். உங்களுக்கு வந்து கைக்கு டிசைன் கொடுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் ப்ளைனாக கையை தைச்சிக்கோங்க. நான் வந்து கைக்கும் டிசைன் கொடுக்க போகிறேன். அவங்க டிசைன் தான் கேட்டிருக்காங்க. சரி, நம்ம வந்து தைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து முதல்ல சொன்னேன் 2 கைக்குமே கிளாத்து பத்தலை. அதனால் நம்ம வந்து 4 சைடுக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறதெல்லாம் நான் கொஞ்சம் கடகடன்னு காட்டுறேன். நீங்கள் வந்து பொறுமையாக பார்த்து கையை ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் இருந்துச்சுன்னா பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அப்படியே தைக்க ஆரம்பிச்சுக்கோங்க. எனக்கு வந்து லைனிங்லேயும் கிளாத் பத்தலை, மெயின் கிளாத்துலேயும் கிளாத் பத்தலை. நான் வந்து டோட்டலாக ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக கிளாத்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 2 கிளாத்தையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கணும். அவுட்லைனில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணி விடணும். தனித்தனியாக கட் பண்ணக்கூடாது, 2ஐயும் சேர்த்து தான் வச்சு கட் பண்ணணும். அப்போ தான் கை வந்து நம்மளுக்கு ஒரே அளவில் கிடைக்கும். எனக்கு வந்து ஒரு ஸ்கேல் எக்ஸ்ட்ரா வேணும், அந்தளவுக்கு நான் விட்டுட்டு மிச்சத்தை கட் பண்ணி விட்டுறேன். அவுட்லைன் எல்லாமே கரெக்டாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத் ரெடி பண்ணிக்கிட்டோம். அடுத்ததாக மெயின் கிளாத்தையும் இதே போல் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சில்க் காட்டன்லேயும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கைக்கு வந்து டிசைன் கொடுக்கலாம். டிசைன் கொடுக்கறதுக்காக நம்மள்கிட்ட சாண்டல் கலர் கிளாத்து கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அதை வந்து எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இந்த இடத்துல கரை வந்திருக்கு. நான் வந்து கரையை வெட்டி விட்டுட்டு 4ஆக மடிச்சுக்கிறேன். எனக்கு வந்து இவ்வளோ தான் கிளாத் இருக்குது. இதை வச்சு தான் நான் வந்து டிசைன் போட போகிறேன். 4ஆக மடிச்சுக்கோங்க. கையோட சென்டர் பகுதியில் நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பூ டிசைன் போட்டு விட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து நம்மளுக்கு ரெட்டை பீஸ் இருக்கணும். அப்போ தான் கையோட சென்டர் வந்து நம்மளுக்கு தையல் விழுகாது. இதே போல் நீங்கள் வந்து டிசைன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம சில்க் காட்டன் கிளாத் இருக்கு இல்லையா, அதில் வந்து எவ்வளோ தைக்க போகிறோமோ அதை கோடு போட்டுடலாம். அதுக்கப்புறம் அந்த கோட்டுக்கு மேலே லைட்டாக வந்து இந்த டிசைனை கீழே இறங்கி இருக்க மாதிரி வச்சுக்கலாம். சென்டர் பார்த்து வச்சுக்கோங்க, அப்போ தான் டிசைன் வந்து கரெக்டாக சென்டரில் வரும். இப்போ நம்ம முதல்ல பேக் சைடு தைச்சோம் பாருங்கள், அதே மாதிரி அவுட்லைன் எல்லாத்துலேயுமே தையல் போட்டு பச்சிக்கலாம். டிசைன் வந்து சுருக்கம் இல்லாமல் பாய்ச்சிக்கோங்க, இல்லைன்னா கை வந்து சுருக்கம் தெரியும். சென்டர் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு டிசைன் மாறி வந்துடும். இப்போ வந்து நம்ம டிசைன் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே லைனிங் கிளாத் எடுத்து வச்சுக்கலாம். சென்டர் கரெக்டாக பார்த்துக்கோங்க, ஏன்னா பதிக்கிறப்பே உங்களுக்கு வந்து கோணையாக வந்துடக்கூடாது. நம்ம வந்து கையை தச்சு தான் பரட்ட போகிறோம், கை வந்து ப்ராப்ளம் கிடையாது, அதனால் தச்சு பரட்டிக்கலாம். இப்போ நம்ம கோட்டுக்கு மேலே தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் லைனிங்க்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம லைனிங்கை உள்ளே திருப்பிட்டு ஓரத்தில் தையல் போட்டுடலாம். இப்போ தொடர்ந்து கையோட லைனிங் ஃபுல்லாக தையல் போட்டு பறிச்சுக்கோங்க. ஒரு கை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ அவுட்லைன் எல்லாத்துலேயுமே கட் பண்ணி விட்டுடலாம். நம்ம வந்து முதலே ஜாயின் பண்ணி எடுத்தனால பார்க்குறதுக்கு வந்து இப்போ அழகாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வந்து தைச்சிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து லேஸ் தான் கொடுக்க போகிறோம். நம்ம வந்து பேக் சைடுக்கு லேஸ் கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி இதுக்கும் லேஸ் கொடுக்கணும். நான் வந்து சைடில் கொஞ்சம் தானே கிளாத் இருந்துச்சு, அதனால் சைட்லேருந்து நான் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்றேன். அவுட்லைன் எல்லாத்துலேயுமே லேஸ் வரணும். லேஸ் வந்து டிசைனுக்கு தகுந்த மாதிரி திருப்பி தைச்சிக்கோங்க. நான் வந்து இதே மாதிரி ஃபுல்லாக தைச்சிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். பாருங்கள், நம்ம வந்து பேக் சைடுக்கு தகுந்த மாதிரியே கைக்கும் நம்மளுக்கு டிசைன் வந்துடுச்சு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டுத்துக்கும் மேட்சிங்காக இருக்கும், பார்க்குறக்கு வந்து அழகாக இருக்கும். இதே மாதிரி நம்ம வந்து இன்னொரு கையும் தைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து தைச்சி எடுத்துக்கோங்க. வீடியோ கொஞ்சம் வேகமாக தான் வரும், ஏன்னா ரொம்ப டைமிங் அதிகமாக ஆகிறனால நான் வந்து சில இடங்களில் வேகமாக வந்து சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் வந்து வீடியோவை நிறுத்தி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இன்னொரு கையும் தைச்சி எடுத்துக்கிட்டோம். 2 கையும் அழகாக ரெடி ஆகிடுச்சு. பேக் சைடும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம். இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு தைக்கும்போது 1.5 மணி நேரத்துக்கு பக்கம் ஆகிடுச்சு. நான் வந்து எப்போதுமே நேரம் பார்க்க மாட்டேன், ஃபினிஷிங்காக தைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பேன். அதனால் நான் வந்து அப்படியே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது இல்லையா, அதனால் நேரத்தை கம்மி பண்ணுறதுக்காக சில இடங்களில் வேகமாக உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வீடியோவை நிறுத்தி வச்சு தைச்சிக்கோங்க. கை ரொம்ப ஈஸி தான், சீக்கிரமாகவே தைச்சிடலாம். ஏன்னா ஹேண்ட்வாஷ் எல்லாம் நம்ம கொடுக்கல, சிம்பிளாக தான் தைச்சிருக்கோம். அடுத்ததாக நம்ம வந்து பட்டி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக லைனிங் கட் பண்ணியிருக்கோம், அதை வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம வந்து சேலையோட கிளாத்து சில்க் காட்டன் இருக்கு இல்லையா, அதை வந்து வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம வந்து கட் பண்ணியிருக்க லைனிங்கை வச்சுக்கலாம். அடுத்த பட்டிக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணியிருக்க லைனிங் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே சில்க் காட்டன் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம வந்து மெயினாக கட் பண்ணியிருக்க லைனிங் வச்சுக்கலாம்.
ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அம்புக்குறி பக்கத்தில் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் 2 பட்டி சமமாக வரும். இப்போ நம்ம வந்து லைனிங்க்கு மேலே தையல் போட்டுக்கலாம். அடுத்ததாக லைனிங்கை உள்ளே திருப்பிட்டு 1/4 இன்ச்சில் தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து லைனிங்கை தொடர்ந்து தைச்சி பறித்து எடுத்துக்கலாம். பட்டியோட அளவுக்கு தகுந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. அவுட்லைனில் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம இன்னொரு சைடு பட்டியும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1/4 இன்ச்சில் தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் லைனிங்கை உள்ளே திருப்பிட்டு தைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸி தான். 2 தையல் தான் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துடலாம். அவுட்லைனில் இருக்கக்கூடிய பிசிறு எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுடலாம். 2 பட்டி சமமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடை ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு வந்து கழுத்துக்கு தையல் மட்டும் தான் போட போகிறோம். அதனால் நம்ம வந்து சில்க் காட்டனோட நல்ல பகுதிக்கு லைனிங் எடுத்து வச்சுக்கலாம். கழுத்தோட ஓரத்தில் நம்ம தையலுக்கு விட்டு தான் கட் பண்ணியிருக்கோம். 1/4 இன்ச்சில் தையல் போட்டுக்கலாம். இந்த இடத்துல அவுட்லைன் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு உள்ளே குட்டியை வெட்டி விட்டுடலாம். அதுக்கப்புறம் லைனிங்க்கு மேலே திருப்பி ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் வந்து நம்ம நகத்தில் கீறி விட தேவையில்லை, அதனால் போட்டுக்கோங்க. அடுத்ததாக லைனிங்கை உள்ளே திருப்பி விட்டுட்டு தையல் வந்து கழுத்தோட ஓரமாக போடுங்க. இப்போ தொடர்ந்து தையல் விடாமல் தைச்சி பறிச்சுக்கலாம். சுருக்கம் வராத அளவுக்கு பார்த்து தைச்சிக்கோங்க. கடைசியில் வந்து அவுட்லைனில் இருக்கக்கூடிய பிசுறு எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுடலாம். ஒரு சைடு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு சைடுக்கும் தைச்சிக்கலாம். இன்னொரு சைடு வந்து தைக்கும்போதும் அதே மாதிரி தான் தையல் போட்டு பெரட்டணும். அதனால் நல்ல பக்கம் லைனிங்கை தூக்கி வச்சுக்கோங்க. கழுத்தோட ஓரத்தில் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே திருப்பி நம்ம வந்து தைக்கணும். பாருங்கள், இது வந்து 2 கழுத்துக்கும் சமமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு தைங்க, இல்லைன்னா அப் அண்ட் டவுன் வரும். கழுத்தோட பகுதி இருக்குது பாருங்கள், அதில் வந்து குட்டி குட்டியாக வெட்டி விட்டுட்டு திருப்பினீங்கன்னா தான் உங்களுக்கு சுருக்கம் வந்து வராது. இப்போ நம்ம லைனிங் மேலே தையல் போட்டுக்கலாம். அப்படியே லைனிங்கை உள்ளே திருப்பி பறிச்சுக்கலாம். தையல் வந்து கழுத்தோட ஓரத்தில் கொஞ்சம் நீட்டாக போட்டுக்கோங்க, சுருக்கம் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அவுட்லைன் எல்லாத்துலேயுமே தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பிசுரை கட் பண்ணி விட்டுடலாம். நான் வந்து உங்களுக்கு முதல்லே சொன்னேன், வீடியோ வந்து கொஞ்சம் வேகமாக தான் வரும். நீங்கள் வந்து ப்ளே பட்டனை நிறுத்தி வச்சுட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா நான் வந்து ரொம்ப நேரம் வீடியோவை கம்மி பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நான் வந்து தேவைப்படுற இடத்துல வீடியோவை ஸ்லோவாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து தொடர்ந்து கவனித்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 2 சைடுக்கும் கரெக்டாக வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம். அடுத்ததாக டாட் பிடிச்சிக்கலாம். நான் வந்து கட் பண்ணும்போதே டாட்டுக்கு எல்லாமே அழகாக மார்க் பண்ணியிருந்தேன். அதனால் தொடர்ந்து தையல் மட்டும் போட்டுக்கிறேன். டாட்டுக்கு அளவாக தையல் மட்டும் போட்டால் போதும். அதை வந்து முன்னாடியே நம்ம மார்க் பண்ணிக்கணும். நம்ம வந்து 3 டாட் போட்டு எடுத்துக்கலாம். 3 டாட்டுக்குமே 2 தையல் போட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு சைடுக்கு நம்ம வந்து அடையாளம் போட்டிருக்கோம். அதுக்கு அளவாக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். ஏற்கனவே ஒரு சைடு தைச்சிட்டோம் இல்லையா, அதுக்கு வந்து சமமாக இருக்கணும். அதனால் அதுக்கோட அளவை நம்ம இதுக்கும் போட்டுக்கலாம். பாருங்கள், 2 அளவும் கரெக்டாக இருந்தால் தான் கிராஸ் வந்து 2 ஒரே அளவுக்கு கிடைக்கும், இல்லைன்னா அப் அண்ட் டவுன் வந்துடும். நம்ம வந்து 2 சைடுக்கும் அழகாக டாட் பிடிச்சி எடுத்துக்கிட்டோம். டாட் பிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். 3 டாட் தான் பிடிக்க போகிறோம். பாருங்கள், நம்மளோட கிராஸ் வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. கழுத்து வந்து தைச்சி தான் பரட்டி இருந்தோம். பார்த்திங்களா, நம்மளுக்கு வந்து எல்லாமே ஒரே அளவில் கிடச்சிருக்கு. அதே மாதிரி முன்னாடி வந்து 2 சமமாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு வந்து ஏதாவது அப் அண்ட் டவுன் வந்துச்சுன்னா அதை வந்து சைஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பட்டன் பட்டி வைக்கும்போது உங்களுக்கு ஏற்றி இறக்கி வந்துடும். உங்களுக்கு வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். அடுத்தது நம்ம வந்து கிராஸ் பீஸ்க்கு பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். பட்டியோட நல்ல பக்கத்துக்கு கிராஸ் பீஸ் இருக்கணும், அந்த மாதிரி தைங்க. 1/4 இன்ச்சுக்கு அளவாக தைங்க, ஏன்னா எக்ஸ்ட்ரா தைச்சிங்கன்னா கிராஸ் வந்து பத்தாது. அடுத்ததாக நல்ல பக்கம் திருப்பிக்கலாம். பட்டியோட ஓரத்தில் நம்ம வந்து தையல் போடணும். அது வந்து மேலே இருக்கக்கூடிய பீஸில் தான் தையல் போடணும், பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம இன்னொரு பட்டியும் ஜாயின் பண்ணிக்கலாம். பட்டன் பட்டி சைடுலேருந்து வச்சு பாருங்கள், எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல தையல் போடுங்க. இதுக்கு வந்து நான் ஓவர்லாக்கெல்லாம் போடலை. நீங்கள் ஓவர்லாக் போடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம வந்து பேக் சைடு ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு அளவாக நம்மளோட ஃப்ரண்ட் சைடு வந்து இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக வந்துடுச்சு. உங்களுக்கு அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா அதில் வந்து எதில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து சரி பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு கரெக்டாக இருந்தனால நம்ம ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வராது. அடுத்ததாக நம்ம வந்து பட்டன் பட்டி தப்போம் இல்லையா, அதுக்காக நம்ம 2 கிளாத்தையும் சமமாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இதுலேயும் உங்களுக்கு வந்து ஏற்றி இறக்கி இருக்கக்கூடாது. அடுத்ததாக நம்ம வந்து பிசுறு ஏதாவது இருந்துச்சுன்னா நேராக கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் பட்டன் பட்டி நேராக வரும். அதாவது நான் வந்து ஊக்குப்பட்டி தான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஊக்குப்பட்டி வந்து எப்படி தைக்கிறதுன்றதை பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து 2 கிளாத்து தேவை. ஒரு பீஸ் வந்து 2 இன்ச்சில் வேணும், ஒரு பீஸ் வந்து 2.5 இன்ச்சில் வேணும். கழுத்தோட உள்பகுதியில் கட் பண்ண பாருங்கள், அது வந்து ரெட்டை கிளாத்தாக இருக்கும். அது வந்து வி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து 2 கிளாத்து கிடச்சிருச்சு. ரெட்டையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும்.
நம்ம 2 இன்ச்சில் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கிளாத்தை லெஃப்ட் சைடுக்கு உண்டான கிளாத்துக்கு மேலே வச்சுக்கலாம். கொஞ்சம் கிளாத்தை வந்து கீழே இறக்கி வச்சுக்கோங்க. தொடர்ந்து 1/4 இன்ச்சில் தைச்சிக்கலாம். இப்போ நம்ம தைச்சோம் பார்த்திங்களா, அந்த லைனிங்கை தேவையான அளவுக்கு நம்ம வந்து உள்பகுதியில் மடித்து விட்டுடலாம். 1 இன்ச் இருக்கணும், அந்தளவுக்கு பார்த்துக்கோங்க. தையல் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ள லைனிங்கை திருப்பிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு மடித்தோமோ அந்தளவுக்கு உள்ளே திருப்பிட்டு தையல் வந்து ஓரத்தில் போட்டுக்கோங்க. நம்மளோட பட்டன் பட்டி ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளான மெத்தட் தான் நான் வந்து சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து வி வைக்கலாம். வி வைக்கிற சைடு வந்து ரைட் சைடுக்கு வரும். இதில் வந்து நம்ம உள்பகுதியில் வைக்கணும். உள்பகுதியில் கொஞ்சம் கிளாத்தை விட்டுட்டு மிச்சத்தை தைச்சிடலாம். எனக்கு வந்து ஜாயின்ட் பீஸ் கிடைக்கல, அதனால் நான் வந்து ஓரத்தில் சின்னதாக மடித்து விட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து அப்படியே சென்டரில் ஒரு தடவை மடிச்சுட்டு தையல் வந்து நடுவிலே போட்டுக்கலாம். கீழே வந்து எவ்வளோ துணி எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை உள்பகுதியில் மடித்து விட்டு தையல் போட்டுக்கலாம். ரெட்டை கிளாத்து கிடச்சிச்சின்னா நீங்கள் ஓரமாக மடிக்க வேணாம். அடுத்தது நம்ம வந்து வி வச்சு தைச்சிக்கலாம். ஒரு ப்ளவுஸுக்கு 5 வி வரணும். உங்களோட பட்டன் பட்டி ரொம்ப லென்த்தாக இருந்துச்சுன்னா நீங்கள் 6 கொக்கி வரைக்கும் வச்சுக்கலாம். நான் வந்து 5 வி வச்சுக்கிறேன். கரெக்டான டிஸ்டன்ஸில் இருக்கணும், அப்போ தான் மாட்டும் போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து வி வச்சு தைச்சி முடிச்சிட்டோம். நம்மளோட ஃப்ரண்ட் சைடு வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். பேக் சைடு இருக்கக்கூடிய கிளாத் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஃப்ரண்ட் சைடு எடுத்து வச்சுக்கலாம். ஷோல்டர்கிட்ட தையல் போட்டுக்கலாம். 1/4 இன்ச்சு அளவாக தையல் போடுங்க, நிறைய பிடிக்க வேணாம். 2 சைடுக்கும் இதே மாதிரி தைச்சிக்கலாம். 2 தையல் போட்டுருங்க. நம்ம வந்து ஆல்ரெடி கழுத்து தைச்சி பரட்டிக்கிட்டோம், அதனால் கழுத்து பீஸ் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம அடுத்ததாக கை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கை வந்து ஜாயின் பண்ணுறப்ப 2 கையும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வச்சு பார்த்துக்கோங்க. கரெக்டாக வந்து வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தைக்கலாம். அதுக்கு முன்னாடி ஷோல்டர் வந்து சமமாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு கை வந்து ஏற்றி இறக்கி வர்றதுக்கு இதனால் வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடுக்குள்ள கையா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணும்போது ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணணும். எனக்கு வந்து நான் முன்னாடி கை ஜாயின் பண்ணிக்கிட்டேன், அதனால் கை வந்து கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு கை பத்தலைன்னா நீங்கள் ஜாயின் பண்ணணும். கை வந்து பத்தாமல் தைச்சிட்டிங்கன்னா சைடு வந்து ஜாயின் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அந்த இடத்துல கம்மியாகும். அப்போ அகலம் கம்மியாயிரும், ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு போடுறதுக்கு பத்தாது. கை வந்து பத்தாமல் தைக்க வேணாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1/4 இன்ச்சில் தொடர்ந்து வந்து தைச்சிக்கலாம். கை வந்து 2 தையல் வரணும். ஒரு கை வந்து தைச்சிக்கிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னொரு கை ஜாயின் பண்ணிக்கலாம். எப்போதுமே கை வந்து ஷோல்டர்லேருந்து தான் ஜாயின் பண்ணணும். 1/4 இன்ச்சுக்கு அளவாக பிடிச்சிக்கலாம். தையல் போடும்போது சுருக்கம் விழுகாமல் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து தொடர்ந்து 2 தையல் கம்ப்ளீட் பண்ணி தைச்சிக்கலாம். கை வந்து சுருக்கம் இல்லாத அளவுக்கு தைச்சிக்கோங்க. சுருக்கம் வந்துச்சுன்னா திருப்பி பிரிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக தைச்சிங்கன்னா நீட்டாக உங்களுக்கு வந்துடும். வீடியோவை நிறுத்தி வச்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். அதுக்கப்புறம் நீங்கள் தைச்சிட்டு வீடியோவை ஆன் பண்ணிக்கோங்க. கை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக சைடு வந்து ஜாயின் பண்ணலாம். சைடு ஜாயின் பண்ணுறதை நான் வந்து எளிமையாக சொல்கிறேன், அதே மாதிரி நீங்கள் தைச்சிக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு வந்து இடுப்போட சைடு அப் அண்ட் டவுன் எதுவுமே வரல. 2 கிளாத்தையும் மடிச்சுக்கலாம். கெட்ட பக்கம் நம்ம சைடு இருக்குது, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1 இன்ச்சில் ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் வந்து தைக்கும் போது ஒரே அளவில் கடைசி வரைக்கும் வரணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. 1 இன்ச்சில் வந்து நார்மலான தையல் தான். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி அடிச்சுக்கலாம். இன்னொரு சைடு இருக்குது பாருங்கள், அந்த கிளாத்துக்கு நம்ம வந்து அதே மாதிரி அளவு தையல் போட்டுக்கலாம். 2 கையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். கையோட சுற்றளவை நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா மார்க் பண்ணால் தான் நம்ம அடுத்தடுத்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இவங்களுக்கு வந்து இடுப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும், கை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த மாதிரி சில ப்ளவுஸ் வந்து வரும், அதனால் நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தையல் போடணும். ஊக்குப்பட்டிக்கிட்ட அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இப்போ பக்கத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் வந்து பார்த்திங்கன்னா 2த்துக்கும் நம்மளுக்கு வந்து நடுவில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 3ஆவது தையல் வந்து பார்த்திங்கன்னா இடுப்போட அளவுக்கும் கையோட அளவுக்கும் தகுந்த மாதிரி வந்துடுச்சு. 3 தையல் போட்டுட்டோம். இதே மாதிரி இன்னொரு சைடும் தைச்சிடலாம். கையோட அளவும் இடுப்போட அளவும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது, அதனால் நான் வந்து 2த்தையும் சேர்த்து ஒரு தையல் போட்டுறேன். ஒரு சில ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நிறைய தைக்கிற மாதிரி வரும், அதனால் நீங்கள் கொஞ்சம் சேர்த்து கூட பிடிச்சிக்கலாம், தப்பில்லை. இப்போ நம்ம வந்து இடுப்போட சென்டர் பாயிண்ட்டுக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். டாட் பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி நம்ம வந்து 2 சைடுக்கும் டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். டாட் வந்து நான் முதலே பிடிக்கலை, இப்போ தான் பிடிக்கிறேன். இப்போ நம்மளோட இடுப்போட அளவை செக் பண்ணி பார்த்துடலாம். நான் வந்து 3 தையல் போட்டிருக்கேன் இல்லையா, செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அப்புறமா பார்க்கலாம். இடுப்போட அளவுக்கு பார்த்ததில் எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ நம்ம இடுப்பு மட்டும் தைக்கலாம். கை வந்து நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டோம், அந்தளவுக்கு நம்ம வந்து தைச்சிக்கலாம். எனக்கு வந்து 1 இன்ச்சு தான் வந்து அதிகமாக இருந்துச்சு, அதனால் 2த்துக்கும் 1/4 இன்ச்சு தைச்சோம்னா சரியாக இருக்கும்.
ஒரு சைடு வந்து எப்படி தையல் போடுறீங்களோ அதே மாதிரி தான் இன்னொரு சைடு இருக்கணும். அப்போ தான் அவங்க பிரித்து விட்றப்ப கரெக்டாக வந்து அவங்களுக்கு அமையும். இப்போ நான் வந்து 2 சைடுக்கும் எக்ஸ்ட்ராவாக ஒரு தையல் போட்டுட்டேன். இப்போ எனக்கு 4 தையல் கிடச்சிருக்கு. உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக வருமோ அந்தளவுக்கு நீங்கள் பிடிச்சி அடிச்சிருங்க. மிச்ச தையலை பிரித்து விட்டுருங்க. ஒரு 3 தையல் இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து முன்னாடி பக்கத்துக்கு லேஸ் எதுவும் கொடுக்கல. பார்க்குறதுக்கு வந்து ப்ளைனாக இருக்குது. அதனால் நம்ம வந்து லேஸ் கொடுத்து தைச்சிடலாம். எல்லாமே டிசைனாக இருக்கும்போது முன்னாடி பக்கம் ப்ளைனாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் நம்ம வந்து டிசைன் கொடுத்துக்கலாம். 2 சைடுக்கும் டிசைன் கொடுத்து தைச்சிக்கலாம். சுருக்கை இல்லாத மாதிரி பார்த்து கொடுத்துக்கோங்க. இந்த ப்ளவுஸுக்கு வந்து கோல்டன் கலரில் ரோப் எடுத்திருக்கோம். பேக் சைடு கழுத்துக்கு ரோப் கொடுத்துட்டு ரோப்போட எண்டில் சின்னதாக ஒரு டிசைன் வச்சுக்கலாம். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கேன்வாஸ் எல்லாம் கொடுக்கல. நார்மலாக நம்ம வந்து எல்லாருமே தைக்கலாம். அந்தளவுக்கு தான் நம்ம சிம்பிளாக வந்து தைச்சிருக்கோம். கிளாத்து மட்டும் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. அதனால் வந்து சேலையிலேருந்து நம்ம கட் பண்ணணும். இல்லைன்னா நம்மளுக்கு வெளியிலேருந்து கிளாத்து வேணும். அந்தளவுக்கு நீங்கள் வந்து கிளாத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இந்த டிசைன் வந்து தாராளமாக தைக்கலாம். உங்களுக்கு வந்து சூப்பராக வந்துடும். சரி, ஓகே, நம்ம ப்ளவுஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம பரட்டி பார்த்துடலாம். நம்ம தைச்ச ப்ளவுஸ் எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து போடும்போது உங்களுக்கு சேலையும் ப்ளவுஸும் ஒரே மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கோல்டன் கலரில் ரோப் எடுத்துக்கலாம். 1 மீட்டரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோப்பில் எண்டில் நம்ம வந்து சிம்பிளான டிசைன் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பேக் சைடில் நீங்கள் ஏதாவது ஸ்டோன் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். நான் வந்து வைக்கலை. நீங்கள் வந்து ஸ்டோன் ஏதாவது கலரில் இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் நீங்கள் வந்து சென்டரில் வச்சுக்கோங்க. பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு பூ டிசைன் மாதிரி ரெடி பண்ண முடிஞ்சிச்சுன்னா கூட ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து கேட்கல, நான் வந்து வைக்கல. உங்களுக்கு தான் நீங்கள் தைக்கிறீங்கன்னா உங்களால் எவ்வளோ டிசைன் வந்து எக்ஸ்ட்ரா வைக்க முடியுமோ வச்சுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்குறக்கு இனிமேல் அழகாக இருக்கும். இடுப்புக்கு வைக்கும்போது கைக்கும் கொடுத்துருங்க. ரோப்பில் வந்து டிசைன் கொடுக்கறதுக்காக சாண்டல் கலரில் கட்டமாக கிளாத் எடுத்துக்கலாம். இதை வந்து ரெட்டையாக மடிச்சுட்டு ரோப்போட எண்டில் வச்சு தைச்சிடலாம். இது ரொம்ப ஈஸி தான், உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. 2 சைடுக்கும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு டிசைன் வைக்கலாம், லைனாக கூட டிசைன் நிறையா கூட வைக்கலாம். உங்களோட விருப்பப்படி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இல்லை வேறு பூ டிசைன் வைக்கிறதுனால நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், சிம்பிளாக நம்ம வந்து தைக்கணும், ஆனால் பார்க்குறதுக்கு கிராண்டாக இருக்கணும். அந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம தைச்சிட்ருக்கோம். அதனால் நம்ம இருக்கிற கிளாத்துக்கு தகுந்த மாதிரி தான் டிசைன் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 டிசைன் ரோப்பில் இருக்க மாதிரி தைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் 2 பீஸ் சேர்த்து கூட தைச்சிக்கோங்க. ஷோல்டர்லேருந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம வந்து ரோப்பை 2ஆக கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ரோப்பு வந்து தைக்கும்போது ஸ்ட்ராங்காக தையல் போட்டு கொடுத்துருங்க. இல்லைன்னா கட்டும்போது அவங்களுக்கு பிரிஞ்சு வந்துடக்கூடாது. தையல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. 2 சைடுக்கும் ரோப் வச்சு தைச்சிக்கலாம். நம்ம வந்து ரோப்பை ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்மளோட ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, நம்மளோட டிசைன் வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து ஒன்றுன்னா பார்த்து தைச்சனால நம்மளுக்கு வந்து ரிசல்ட் நல்லா வந்திருக்கு. நம்ம வந்து ஒரு ப்ளவுஸு டைம் பார்க்காம தைச்சோம்னாலும் நல்லபடியாக தைச்சி பழகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எப்போதுமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அவங்களுக்கும் அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்மள்ட்ட ரெகுலராக தைக்கிறதுக்கு கொடுப்பாங்க. ஃப்ரண்ட் சைடு அதுக்கப்புறம் பேக் சைடெலாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தைச்சி முடிச்சுட்டு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெலிவரி கொடுத்துக்கோங்க. நம்ம வந்து ப்ளவுஸை அழகாக தைச்சிக்கிட்டோம். நம்மளோட சேலை இது தான். சேலைக்கு வந்து கோடு அடித்து ஃபால்ஸ் வச்சு நான் தனியாக வீடியோ சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஃபால்ஸ் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை கடைசியில் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபால்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், சேலைக்கு மேட்சாக நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் அழகாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து சேலையிலேருந்தே கட் பண்ணனால நம்மளுக்கு வந்து ரொம்ப மேட்சிங்காக கிடச்சிருச்சு. கிளாத் வந்து தேடிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. இந்த சேலைக்கு பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கனால கட்டும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக தெரியும். நான் வந்து அந்தளவுக்கு தான் ஒரு டிசைனை செலெக்ஷன் பண்ணி தைச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து பார்த்து தைச்சிருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத வச்சு தான் மற்றவங்களும் அதை பார்த்து தைச்சி கற்றுப்பாங்க. எனக்கு வந்து இந்த ப்ளவுஸ் தைச்சிட்டு அதுக்கப்புறம் சேலை வந்து ஃபால்ஸ் வச்சு தைக்கிறதுக்கு 1.25 மணி நேரம் ஆச்சு. நான் வந்து வீடியோக்காக தான் நேரத்தை வந்து ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தைச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் தைச்சி கற்றுப்பாங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டெய்லரிங் வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.